ஜிம் ஒர்க் அவுட்ல ஒரு பாடி பில்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் பர்சன் நம்ம ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் பிளஸ் ஃபாஸ்ட் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு வெயிட் ட்ரைனிங்க்கும் ஃபாஸ்ட் ட்ரைனிங்க்கும் இருக்க வித்தியாசத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வெயிட் ட்ரைனிங்கோட மெயின் இம்பார்ட்டனே மசில் பில்டிங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். பட் ஃபாஸ்ட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களால பெரிய லெவலில் மசில்லாம் பில்ட் பண்ண முடியாது. ஸோ லீன் ஃபிட்ல ஆக்டிவ் எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாஸ்ட் ட்ரைனிங்கோட கோலா இருக்கு. பட் இந்த ரெண்டு ஒர்க் அவுட்ல எந்த ஒர்க் அவுட் கஷ்டம்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கஷ்டம் தான். வெயிட் ட்ரைனிங்ல ஹெவியான மசில் பெயின் இருக்க மாதிரி நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது ஹெவியா மூச்சு வாங்கும், வாமிட் வரும், மயக்கம் வரும், உங்க கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வர அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ரைனிங் ரொம்பவே கஷ்டம். பட் இந்த ரெண்டு ஒர்க் அவுட்ல எந்த ஒர்க் அவுட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? வெயிட் ட்ரைனிங்ல ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு மிஷின் இருக்கு, டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்கு. உங்க ஒர்க் அவுட்டை போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும். அதே ஸ்பீட் ட்ரைனிங் வரும்போது நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியுது இல்ல. ரீசன் என்னன்னா நம்ம ஊர்ல ஜிம்மை பத்தி வீடியோ போற முக்காவாசி பேர் வெயிட் ட்ரைனிங் பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. பட் ஸ்பீட் ட்ரைனிங்கையும் நீங்க நினைக்கிறத விட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போக முடியும். பார்க்க சிம்பிளா இருக்க இந்த ஸ்பீட் ட்ரைனிங்க்கு மைண்ட் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். இந்த இமேஜை பார்க்கும்போது நீங்க எந்த விஷயத்தை சூஸ் பண்ணுவீங்க? வெயிட் ட்ரைனிங்கா அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங்கா? பாடி பில்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உங்க கோலா இல்லாம நீங்க ஜெனரலா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா வெயிட் ட்ரைனிங் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங் ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ட்ரைனிங் பத்தி நான் ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்றேன். மிஸ் பண்ணாம இருக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.